இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நலமுடன் வாழவே விரும்புகிறோம். அதே சமயத்தில் நாம் வாழும் சமூகத்தையும் நினைவில் கொண்டு வாழ வேண்டும். சமூகத்திற்காக உழைக்கும் நபர்களை விட இன்று தனக்காக உழைப்பவர்களின் எண்ணிக்கையே மேலோங்கி நிற்கிறது. வாழ்க்கையில் துன்பத்தில் நலிந்தவர்களுக்கென்று எத்தனையோ சமூக சேவை மையங்கள் இருக்கின்றன என்று நினைத்து கொண்டு எதற்குமே உதவி செய்யாது ஒதுங்கிச் செல்லும் நபர்கள் நம்மில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அத்தகைய நபர்களில் ஒருவராக நாம் இருக்கிறோமா என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம். பொருளாதார அமைப்பை பொது நலனுக்காக மாற்றுவதன் வழியாக அனைவரும், குறிப்பாக ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டோர் பயன்பெற முடியும் என்று ஸ்பெயின் நாட்டில் தொழில் முனைவோர் குழுவிடம் கூறியுள்ளார் நம் திருத்தந்தை பிரான்சிஸ். எனவே நாம் அனைவரும் சமூக சேவையில் ஈடுபட வேண்டும். அதற்காக நமது பொருளாதாரத்தை சிறிதளவாவது செலவிட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு செயல்படுவோம். இன்று நம்மில் எத்தனை பேர் நமது வீட்டில் நடக்கின்ற திருமண விழாவிற்கோ அல்லது மற்ற விழாக்களுக்கோ எத்தனையோ லட்சங்களை செலவிடுகிறோம் என்று யோசித்து பார்ப்போம். பல லட்சங்களை நம்மை யார் என்று அடையாளப்படுத்துவதற்காக, மற்றவர்களின் புகழுரைகளுக்காக செலவிடுகிறோம். அதில் ஒரு சிறு துளியாவது நாம் வாழும் சமூகத்திற்காக செலவிடும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வோம். வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நமது வாழ்வில் அர்த்தத்தை கண்டறிய முயற்சி செய்வதுதான் நிறைவான வாழ்க்கை. நாமும் நமது வாழ்வில் நிறைவான வாழ்க்கையை காண நம்மையே சேவை செய்வது எவ்வாறு என்று கேட்டு பார்ப்போம். இந்த கேள்விதான் மலாலா என்ற சிறுமியின் வாழ்க்கை பாதையை மாற்றி உலகில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து பரவசப்படச் செய்தது. எனவே நாமும் நிறைவான நிலையான வாழ்க்கையை வாழ்ந்து நமது வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குவோம். 1997 ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் பிறந்த மலாலா என்ற இந்த சிறுமி கடந்த 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அன்று தாலிபான்களால் சுடப்பட்டதன் பிறகுதான் உலகெங்கும் அறியப்பட்டார். பெண்கள் படிக்கக்கூடாது, தெருவில் நடமாடக்கூடாது, வேறு எங்கும் போகக்கூடாது என்று தடை விதித்ததை எதிர்த்து பேச்சின் மூலமாகவும் எழுத்தின் மூலமாகவும் மக்களுக்கு சேவை செய்ததால் மலாலா தாலிபான்களால் சுடப்பட்டாள். உலகமே கண்டு நடுநடுங்கும் தாலிபான்களை நோக்கி, என்னுடைய அடிப்படை உரிமையான கல்வியை தடுக்க அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று துணிவோடு குரல் எழுப்பினாள். பெண் கல்வியின் அவசியத்தையும் கல்வி அனைவரின் உரிமையாக இருக்க வேண்டிய தேவையையும் பேசியதால் பாகிஸ்தானின் இளம் அமைதி பரிசு 2011ஆம் ஆண்டு மலாலாவுக்கு வழங்கப்பட்டது. இவர் சேவையின் சிகரம் என்ற உச்சத்தை தொட்டதால் தாலிபான்கள் இவரது உயிருக்கு குறிவைத்தனர். லண்டன் மருத்துவமனையில் குண்டுகள் நீக்கப்பட்டு உயிர் தப்பிய மலாலா 2013ஆம் ஆண்டு ஐநா சபையில் நமக்கு எதிர்காலத்தை சிறக்க வைக்க பாடசாலை அவசியம், அனைவருக்கும் அமைதியும் கல்வியும் கிடைக்க இலக்கை நோக்கி தொடங்கிய பயணத்தை முழக்கத்தின் மூலம் நமது மாற்றத்தை புகுத்துவோம். நம் சொல் வலுவிலும் வன்மையிலும் நம்பிக்கை கொண்டு உலகை மாற்ற கல்வி ஒன்றே தீர்வு என்று வீர முழக்கத்தோடு உரையாற்றினார். நாமும் மலாலாவை போல சமூகத்தின் மாற்றத்திற்காக பாடுபட நம்மை தயார்படுத்துவோம். அப்போது இறைவனின் ஆசீர் நமக்கு நிறைவாய் கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் சமூகத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் செய்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மனம் மாற ஆவல் கொண்டீர்களா? நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர்,
நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். இன்று நீங்கள் உங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்தீர்களா? உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே, உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே. என்று நீங்கள் தேவையில் இருப்போருக்கு தர்மம் செய்தீர்களா? கட்டளையை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவி செய், தேவையின் பொழுது அவர்களை வெறுங்கையராய் திருப்பி அனுப்பாதே. என்று நீங்கள் இறை வார்த்தைக்கு செவிமடுத்து அதன்படி வாழ்ந்தீர்களா? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள். என்று நீங்கள் மற்றவருக்கு வளர்ச்சி தரக்கூடிய செயல்களை செய்தீர்களா? ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக. ஒருவர் மற்றவர்க்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயல்வோமாக. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும்
வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 41 முதல் 46 வரை. பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் 65, இறை வார்த்தைகள் 9 முதல் 12 வரை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 20 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என உங்களுக்குச் சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று
முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகளுள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் நமது சகோதர சகோதரிகளிடம் நல்ல உறவு நிலையை ஏற்படுத்தி வாழவும், நமக்கு கொடுக்கப்படும் பணிகளை முழு மனதுடன் செய்யவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரை, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுது
காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூன் 11. திருத்தூதர் பர்னபா. சைப்ரஸ் நாட்டை சேர்ந்த யோசேப்பு என்னும் இயற்பெயரைக் கொண்ட இவர் திருத்தூதர்களால் பர்னபா என்று அழைக்கப்பட்டார். இளம் வயதிலேயே கிறிஸ்துவரான இவர் நிலத்தினை விற்று அதில் கிடைத்த தொகையினை ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்குமாறு திருத்தூதர்களின் பாதத்தில் வைத்தார். பவுல் மனமாற்றம் பெற்றவுடன் அவரை எருசலேம் அழைத்துச் சென்ற பர்னபா பவுலை திருத்தூதர்களிடம் அறிமுகம் செய்தார். சிரியா, அந்தியோக்கியா பகுதிகளில் இறைப்பணிகளைச் செய்த பர்னபா தன்னோடு பவுலையும் இணைத்துக் கொண்டு இறைப்பணிகளைச் செய்தார். லிக்கவோனியாவிலுள்ள லிஸ்திராவில் இறைப்பணிகளைச் செய்த பர்னபாவும் பவுலும் ஊனமுற்ற ஒருவரை குணமாக்கி மக்களை கடவுளிடம் திரும்புங்கள் என்று அறிவுறுத்தினார். இரண்டாம் தூதுரை பயணத்தின் போது மார்க்கினை தங்களுடன் அழைத்துச் செல்ல பர்னபா விருப்பம் தெரிவிக்க பவுல் இதனை மறுத்ததால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பவுலும் பர்னபாவும் பிரிந்து இறைப்பணிகளைச் செய்தனர். இப்பிரிவு பணி சார்ந்தது மட்டுமே தவிர பகை சார்ந்தது அல்ல என்று மொழிந்த திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலும் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலும் தன் நண்பரான பர்னபாவினை குறித்து பெருமையோடு பேசுகின்றார். சைப்ரஸ் நாட்டில் இறைப்பணிகளைச் செய்த பர்னபா அந்நகர மக்களால் கல் எறியப்பட்டு கிபி 64ஆம் ஆண்டு மறைசாட்சியாக உயிர் துறந்தார். புனித பர்னபாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது நண்பர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் உருக்கமோடு ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் நம்மிடமுள்ள ஏதாவது ஒரு பொருளை மற்றவர்களுடன் பகிர்ந்து வாழ்வோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளின் இரக்கம், கடவுளின் அன்பு அளவற்றது. அவர் ஒவ்வொரு நாளும் இரக்கத்தால் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கும் நாம் அறிந்திருப்போம், புரிந்திருப்போம். அவருடைய இரக்கத்திற்காய் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த தினத்திலே ஏழை எளியவர்களுக்காக, ஆதரவற்றவர்களுக்காக, ஒடுக்கப்பட்ட அனாதைகளுக்காக நாம் கண்ணீரோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இதோ ஏழைகளை நீர் தேடி வந்தீர், ஏழ்மையில் நீர் பிறந்தீர் ஆண்டவரே. ஒதுக்கப்பட்ட மக்களுக்காய் உண்மையை நீர் கையளித்தீர். ஓரம் கட்டப்பட்ட மக்களை நீர் தேடி சென்று அவர்களை ஆசீர்வதித்தீர். இவர்களை குறித்து நாங்கள் சிறப்பாக நற்செய்தியில் வாசித்திருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இன்றைய சமூகத்திலே ஏழைகளாய், அனாதைகளாய்,
ஒதுக்கப்பட்டவர்களாய் ஓரம் கட்டப்பட்ட மக்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும் ஐயா. இவருடைய தேவைகளை நிறைவேற்றும் ஐயா. ஆண்டவரே, நாங்களும் இவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா விதமான தேவைகளையும் நாங்கள் எண்ணி பார்த்து எங்களால் முடிந்தவரை தாராள உள்ளத்தோடு இவர்களுக்காய் உதவக்கூடிய நல்ல மனதை, பரந்துபட்ட பார்வை, தாராள எண்ணத்தை எங்களுக்கும் தாரும் ஐயா. எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, முத பிள்ளைகளாகிய ஏழைகளுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசி வாழ்க, வானவர் அனைவரின் தலைவியே வாழ்க, இசையின் வேரே உலகில் பேரொளி உதயம் ஆகிய வாயிலை வாழ்க. மாட்சி மிகுந்த கண்ணியே மகிழ்க, மகிழ்க, ஆட்சி தகைமையின் தாயே மகிழ்க, மகிழ்க, எழில் மிகு நாயகி இயேசுவை